தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். எனது பெயர் பா திவ்யா. முதுகலை வரலாறு மற்றும் இளங்கலை கல்வியியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன். தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியில் பெண் வேட்பாளராக போட்டியிடுறேன். நாம் தமிழர் கட்சி சார்பாக. நான் அந்த அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த பெண். எந்த கட்சியிலுமே பார்த்திங்கன்னா பணம், அப்புறம் எவ்வளோ பலம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எவ்வளோ கட்சிக்கு செலவு பண்ணுவாங்க, போட்டியிடுற பகுதிகளில் மக்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆளுமை இருக்கா, படிச்சிருக்காங்களா, பயப்படாமல் போட்டியிடுவாங்களா, இப்படியான அடிப்படை தகுதிகள் மட்டுமே வச்சு என்ன வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது மட்டும்தான் காரணம் அப்படின்னா கிடையாது. களப்பணி எப்படி செய்கிறாங்க, அவங்க ஆளுமை எப்படி இருக்குது, இப்போ அவங்களோட கல்வி தகுதி என்ன, அவங்க எந்த மக்கள் பிரச்சனையை நேரில் சந்திப்பாங்களா, பயப்படாமல் சந்திப்பாங்களா, அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்னை வேட்பாளராக தேர்வு பண்ணியிருக்காங்க. தொகுதியில் அருந்ததியர் மக்களிடையே நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவ. அண்ணனை என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அருந்ததியருக்கு எதிராக பேசுகிறாரு, அவங்கள இழிவுபடுத்துகிறாருன்னு சொல்லி நான் பிறந்து வளர்ந்த ஈரோட்டு மண்ணிலேயே அவரை நிறைய வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி அவதூறுகள் நிறைய பரப்பியிருக்காங்க. என்னை வேட்பாளராக ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை வேட்பாளராக நிறுத்தியிருக்காருங்கிற போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தாராபுரம் பகுதிகளில் என்ன மாதிரியான ஆதரவு அண்ணனுக்கு இருக்குது அப்படிங்கிறது. என் சமூகம் சார்ந்த ஆதரவு அதிகப்படியாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அவங்க எப்படின்னா, அதாவது அறிஞர்கள் நிறைய சொல்கிற மாதிரி வாதத்தில் வெல்ல தெரியாதவன் அவதூறை கையில் எடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் பேசுகிற கருத்துக்களை உள்வாங்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புரியாமல் தற்குறின்னு சொல்லி இப்போ எல்லாமே நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தற்குறித்தனமாக தான் பேசுகிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதே தாராபுரம் பகுதிகளில் நிறைய மக்கள் அவங்களோட ஆடு மாடுகளை விற்று தான் அவங்க குழந்தைங்கள வெளியூரில் படிக்க வைக்கிறாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். நாம் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது, விவசாயம் எந்த மாதிரியான நிலைக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத யோசித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தப்பாக பேச மாட்டாங்க. புரியாத சிலர் தான் ஒரு சிலர்னால அவதூறு பரப்பப்படுது. அதுதான் உண்மை. வேட்பாளராக தேர்வானதுக்கப்புறம் அண்ணன் என்னைய மக்களுக்கான பணியை சிறப்பாக செய்யணும், அவங்க எல்லாத்தையும் நேரடியாக போய் நீங்கள் பார்க்கணும், அவங்களோட குறைகளை முதல்ல கேட்கணும், அதை தீர்க்கறதுக்கான நடவடிக்கைகள் என்னவோ அதை நம்ம தேர்தலில் வெற்றி அடைஞ்சாதான் செய்யணும்னு கிடையாது, இப்போ இருந்தே முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணா.